வெள்ளச்சாமி அழைத்தாரன்றே அழைத்தாரன்றே நான் ஓடி மாறேன் நானும் முத்துராஜே. வெள்ளச்சாமி அடடா அழைத்தாருனே அடடா அழைத்தாருனே அழைத்தாரன்றே அழைத்தாருனே நான் வேகமாக நான் தான் நடந்து வந்தேன். நாங்களா யாரு? நீங்களே யாரு? யாருக்கு தெரியும்? சொல்லுங்கப்பா யாருன்னா? நாங்களா யாரு? யாரு நீங்க? வெள்ளச்சாமியோட நண்பர்கள். ஓஹோ. எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்தீங்க? 4 பேர்த்து கேட்டு அப்படியா யோசனை கேட்டு பிழைக்க வந்திருக்கிறோம். சரி. ஆமா, நீங்க 4 பேர் தான் தூக்கி வைக்கிறவங்க. எதுல எங்க போனாலும் துவக்கி வைக்கிறவங்க. சரி சரியா. அதனால இன்னைக்கு நான் 1ஆம் நம்பரு. 1ஆம் நம்பர் வார்டு நம்பர் இல்லையா? வெள்ளச்சாமியோட நண்பர்கள். சரி. முதல்ல வந்தல முதல் நண்பர் 2ஆம் நம்பர் இருக்கேன். சரி. 23ஆம் புலுகேசி ஒருத்தன். ஓஹோ. வருவான் பாரு. கூப்பிடுங்க. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி மலண்டி மலையாண்டி. ஆண்டி தான். நீங்க தானா? மாலை போட்டிருக்காரு. சரி சரி. நாங்களாம் வெள்ளச்சாமி நண்பர்கள். நீங்களா? ஆமா. நான் நம்பர் 1. ஏய், போதை போட்டுட்டேன் குடிகார பையன். 1ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் இவன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்படி? 1ஆம் நம்பரை பாரு, 2ஆம் நம்பரை பாரு. தம்பி, முதல்ல வந்தவன் நான் மூத்தவன், நான் அப்படிதான் இருப்பேன். 2வது வந்தவன் நீ. ஏண்டா இழைச்சி போயிட்ட? ஏன்னு கேளு. நான் யார் எதை கட்டாலும் பங்கு போட்டு சாப்பிட்றவன். எப்படி? எதை வேணாலும் பங்கு போட்டு சாப்பிடுவேன். பங்கு போட்டு. ஆனால் நீ இருக்க பாரு, வந்தன கூட அன்னதானத்தில் பூந்து விளாசிட்டான். அப்படி மட்டும் நம்பாதீங்க. நான் எவ்வளோ சாப்பிட முடியும், இவன் எவ்வளோ சாப்பிட முடியும் நல்லா கேட்டுக்கங்க. குண்டார்களுக்கு தான் தெரியும். என்னை மாதிரி உடம்பு உள்ளவங்களுக்கு சாப்பிட முடியுமா? ஒல்லியா இருக்கவன் எவ்வளவு சோறுனாலும் தின்ன முடிவேன். ஆனால் குண்டா இருக்க இவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் பசி எடுக்கும். நேற்று ஹோட்டலில் நான் 2 தோசை சாப்பிட்டேன். சரி. நான் சாப்பிட்டு கை கழுவிட்டு வண்டியில் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். சரி. வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் அடிச்சு என்ன சொன்னேன்? என் நம்பரே உன்ட்டு இல்லை. அப்புறம் எங்க நீ ஃபோன் பண்ண? பையன் அடிக்காதீங்க, கோச்சுக்குவேன். ஹோட்டலில் இருக்குன்னு சொன்னல, ஹோட்டலுக்கார பில் எவ்வளோ சொன்னேன்? ஏய், அது ஹோட்டலுக்கார பட்ட முறையை பார்த்து சொல்லியிருப்பேன் மூதேவி. ஐயா. ஆமா ஆமா. சரி, 2ஆம் நம்பர் நீ. ஆமா. நான் 1ஆம் நம்பர். இன்னொருத்தர் இருக்கிறான். நம்மளுக்கெல்லாம் மூத்திரமா இருக்கானே. இருக்கிறான் என்ன ஒருத்தன்? கூப்பிடுங்க. அவன் பேரு. அவன் வருவான் பாரு. அழகிலே சிறந்தவன். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? செல்லம்மா கூப்பிடுவோம். செல்லம்மாவா? செல்லம்மா கூப்பிடுறதா? ஓ, கொஞ்சி கொஞ்சி கூப்பிடுவோம். அதுக்கு பேர் என்னய்யா? டே குஞ்சு. ஓன் குஞ்சு என்ன கூப்பிடுற? குஞ்சு மணிடா. குஞ்சு மணி. வரடை வரடை வரடை. அவனோட அழகு இருக்குதே, நமக்கு நன்றா முடி. அவனோட ஸ்டைல பாரு. 2 மாசத்துல எனக்கு வந்துடும். உனக்கு வந்துடுமா? அவனுக்கு சுத்தமா வராது. வாடா டே நம்பர் 3. வாடா. அதுக்கு தான் போவேன். ஆட்டுக்கு தலை விட்டு கட்டுக்கு நான் போறேன். கொரகு ஜல உலகுதி எகாலே கொரகு ஜல உலகுதி. அருமடா, சூப்பர். யாரும் பயந்துக்காதீங்க. புது வீடு கட்டினா கொண்டு போய் வச்சுக்கோங்க பொம்மை. அந்த பூசணிக்காய் எடுத்து வச்சுட்டு வாங்க. அதுக்கு தலைவட்ட கட்டுக்கு நான் போனேன். கொரங்கு கருமுருகு முடிய டிஷர்ட்லாம் வச்சிருக்கீங்க. வாய பாருயா மாப்பிள. ஏங்க மாப்பிள சீவிக்கங்க. சீப்போடு செய்ய முடியாது. அப்படியா? கொரகு ஜல புலக குலத்துக்கு லாபோனி மூசா போல புலகுதி எகாலே மூசா போல புலகுதி. நீ பாடையில அவங்க வாசிக்கையில அட 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 ஆடு 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 ஆடு. ஆமா, இந்த சட்டை எங்கடா தைச்சு போட்டா? என்கிட்ட சிமெண்ட் முட்டை சாக்கு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 2 சட்டை மாப்பிள. இது வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க மாப்பிள. பெங்களூர்ல இருந்து. ஆமாம் மாப்பிள. சரி, உங்களுக்கு ட்ரெஸ் சூப்பரா இது. ஏன்னா உண்மையாலுமே சொல்கிறேன். நீ உண்மையை சொல்லுவ.
எல்லா ஊர்லயும் 10:30 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிப்போம். ஆமா இன்னைக்கு நம்ம வி செட்டிப்பட்டியில 10 மணிக்கு நாட ஆரம்பிச்சாச்சு. ஆமா 10 மணிக்கு உட்கார்ந்த மனுஷங்க எல்லா ஊர்லயும் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 10:30 மணிக்கு. சரி, இங்க 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஏன் ஆரம்பிச்ச? யாரை கேட்டு ஆரம்பிச்ச? முதுகுல அடிங்க, பாவம்ல. முதுகுல அடிங்க. யாரை கேட்டு ஆரம்பிச்சா? அண்ணன் வந்தோடனே சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? நேர காலத்து நாடகத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஆரம்பிச்சாச்சு. சரி, ஆனா 10 மணிக்கு உட்காந்து உட்காரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு நான் 7 மணி ஆயிரம் நாடகம் முடிக்கிறதுக்கு. யார் எதிர்த்து ஒண்ணு கூட போகக்கூடாது. ஏய் உனக்கு போகக்கூடாதியா? கல்லட்டப்ப வந்துடும். ஆட போறேன், நீனே வந்து எரிஞ்சு ஓடுற எதுக்கு? சரி வா நண்பா. நண்பா முத்து, வா நண்பா. நல்லா இருக்கிறிய? நெல் இப்போ நெல்லை அடிச்சு நெல்லெல்லாம் அறுத்து அடிச்சு வைக்க போட்டாச்சு. போட்டாச்சு. சரி, அப்புறம் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். என்ன ஜிஹெச் வந்த? நல்லா இருக்கேங்கிற? நல்லா இருக்கேன். சரி, நம்ம எதுக்குடா வந்தோம்? இல்லை, நம்ம எதுக்கு வந்தோம்? வெள்ளச்சாமி நண்பர்கள். நண்பர்கள். 1 நம்பர் யாரு? 1 நம்பர் நீ. 2 நம்பரு? 2 நம்பர் அவன். 3 நம்பர் பொறுக்கி போய? எனக்கு பொறுக்கி போயல. எனக்கு 3. நான் தானே 2. ஏய், நான் தானே 1. நீ 1, இவன் 2, எனக்கு 3. உனக்கு மட்டும் எப்பரா 3? ஏய் உனக்கு எப்பரா 3 வரும்? என்கிட்ட 2 இருக்குது. என்னது? உன்கிட்ட 3 இருக்குதா? நம்பர் என்ன நம்பர்? 1 நம்பர், நான் 2 நம்பர், 3 நம்பர். சரி, பேர் என்ன? வீரப்பூர், செட்டியப்பட்டி, கொசூர். ஏன்டா ஊர் பேர் சொல்ற? ஏன்டா ஊர் பேர் சொல்ற? நம்பர் பிரகாரம் சொல்றேன். 1 2 3 அப்படி. டேய், உங்க தாத்தன் ஒருத்தன் ஆமா இழுத்துக்கிட்டு கிடந்தால. ஆமா, என்னாச்சு? கேட்காத. ஏண்டா இப்போ நினைச்சாலும் எனக்கு வேதனையா இருக்குது. ஏண்டா அழுகுற? எங்க அப்பாவோட அப்பா அவரு. உங்க அப்பாவோட அப்பா? ஆமா. பேரா பொழைச்சு பெருமையா வளர்ந்தவர். ஆமா. ஒரு காலத்துல முடியாம போச்சு, அவர் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தார். உடம்பு சரியில்லை? யார் அவரு? தாத்தாயா? அப்பாவோட அப்பா முடியாம இருந்தாரா? ஆமா. இப்ப எனக்கு தாத்தா மட்டும் இருக்குதா? இவனோட பேக்கு 2 பேக்கு. ஒரு பேக்கில் பூரா வெறும் மயிறு தான். நானும் எத்தனை மசரு தான் மாத்தி வச்சுட்டு வர்றது. பேக்கு ரொம்ப மசுறுதேன். வாங்குற சம்பளம் பூரா மசுறுதேன். மசுரா முடி வாங்குற சம்பளம் பூரா முடி வாங்க முடி வாங்கி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா வாழ்ந்தவர். ஆமா. படுத்த படுக்க உடம்பு எல்லாம் படுத்து கிடந்தார். சரி. படுத்து கிடந்த உடனே அவருக்கு தொண்டைக்கு நெஞ்சுகளுக்கு உசுறு. தொண்டைக்கு நெஞ்சுக்குமா? உசுறு போராடுதியா? உசுறு போராடுது. அத பார்க்கணும். ஏங்க பார்க்கணும். வயசு எத்தனை இருக்கு கிழவனுக்கு? ஒரு 99 வயசு இருக்கு. அடே ஆத்தி. ஆமையா. அத பார்க்கணும் அப்படின்னாரு. எதை தாண்டா பார்ப்பேன் கிழவன்? தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் எங்க அண்ணன் எங்க அம்மா சொந்த மொத்தம் பூரா வரவழைச்சு சரி பாலை ஊத்துனாங்க. பாலை ஊத்துன கிளம்பி அப்பா சாப்பிடாது. சரி. பாலை 2 மணி குடிக்க ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. அத பாக்கணும். கிளவி எதை தாண்டா பார்ப்பேன் கிழவன்? வயசான காலத்து அதை பார்க்கணும் அதை பாக்குறதுனால சரி தோட்டத்தோட வாழ்ந்தவர் தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு இப்ப ஆசை இருக்கேன். சரி அப்படின்னு கார்ல குறைச்சு தோட்டத்தை சுத்தி காமிச்சேன். சுத்தி காமிச்சிட்டு கட்டில மறுபடியும் கட்டில போட்டேன். மறுபடியும் கிழவனுக்கு இழுத்துக்குச்சு. சரி. அத பார்க்கணும் அப்படின்னாரு. கடவுளி மனுஷனை பார்க்கணும்னாரு. என்னடா அது சரி சின்னாய்மையை வந்து மெட்ராஸ்ல இருக்கேன். சரி. ஒருவேளை அவன் மேல ஏக்கமா இருக்கான். சின்னாய்மையை மருமக பேச்செல்லாம் பார்க்கணும் ஏக்கமா இருக்குன்னு அவனுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்லிச்சேன். சரி. அவன் வந்த விஷயமா வந்தேன். ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் இதெல்லாம் வாங்கிட்டு திராட்சை பழத்தை கரைச்சு விட்டு சரி டம்ளர்ல கரைச்சு ஒரு முடக்கு வாயில ஊத்த கிளவி குடிச்சான் பாரு. அப்பா சாப்பிடாது சாகல. அப்பவும் சாவல. ரொம்ப இழுத்துக்குச்சு. திராட்சை சாறு உள்ள போனோடனே ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. அத பாக்கணும். எதை தாண்டா பாப்பேன் கிழவே?
கிளவாடி எது காய்கறி கறி மேல ஆசையா இருப்பாரு போல தெரியுது. கறி குழம்பு மேல ஆசையா இருக்கு. கறி எடுத்து வந்து குழம்பு வச்சு ஒரு மணக்கு ஊத்தி விட்டேன். சரி. ஊத்தி விட்டு கிளை சாவலையே, ரொம்ப இழுத்துக்குச்சு. சரி. அத பார்க்கணும். இப்போ உனக்கு இழுக்க போகுதுடி. என்னடா கிளவாடி அதை பார்க்கணும் இதைத்தாண்டா பார்ப்பேன் கிழமை. எனக்கு என்னையா புரியுது. கிளவாடி பேர பிள்ளைலாம் பார்த்தாச்சு, தோட்டம் பார்த்தாச்சு, கறி குழம்பு வச்சு ஊத்தியாச்சு. சரி. காசு போட்டு வாழ்ந்து 10 ரூபா தாள் நல்லா கரைச்சு தொண்டையில ஊத்தி விட்டேன். ஊத்துனதுக்கு அப்புறம் கிளவாடி சாகலையா? ரொம்ப இழுத்துக்குச்சு. அத பார்க்கணும். அப்படி வைக்கால ஒளித எனக்கு கடுப்பு, எக்கச்சக்கமான கடுப்பு. பால் காசு ஏறினதே மிச்சம். 3382 ரூபா பாலாவும் வாங்கி ஊத்தி பால் காசு ஏறிட்டு இருக்குது. சரி. கிளவை செத்தவாடு இல்லை, சாகல. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? சின்ன சிறு வயசுல கிளவாடு வந்து பக்கத்துல அப்பாட்டி வச்சிருந்தேன். சரி. சின்ன வயசுலயே வப்பாட்டி வப்பாட்டினா என்ன? நல்ல பொண்டாட்டியா? சரி சரி. அப்படின்னு ஒருவேளை அந்த பொம்பளை மேல ஏக்கமா இருந்தாலும் ஏக்கம் இருக்கும். அப்புறம் எடுத்துக்கிட்டு சரி நேரா டூலர் எடுத்துக்கிட்டு இது மாதிரி அந்த அம்மாட்ட. அப்ப டூலர்ல வச்சிருந்தீங்களா? ஆமா. அப்புறம் நேரா அந்த அம்மாட்ட போனேன். சரி. அம்மாட்ட நீ போனே. அந்த வயசான கொண்டு வாங்க ஒரு 10 டீ. வயசான கேட்கறாங்க. வயசான மாட்ட நீ போன. நம்ம கூட்டி வரக்கா போனேன். கூட்டி வர போனேன். சரி. போனேன். போனோன்னு சொன்ன மாதிரி தாத்தா நெஞ்சுக்கும் தொண்டை கிழித்து கிடக்குது, ரொம்ப போராடி கிடக்குறாரு. சரி. அத்தா நீ வந்து இதை ஊத்துனீனா, எதை உன் கையால பாலை ஊத்துனீனா சரி கிளவாடி நல்லபடியா போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு வண்டியில சொன்ன உடனே அடடா அந்த அம்மா மண்டையில நெஞ்சிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அதை வாங்கி இதுல வச்சுக்கல, எதை பூ வாங்கி மண்டையில வச்சுக்கல, அப்போ அதை வாங்கி இதுல மாட்டுனீங்களே, இதுல மாட்டலாக. சரி சரி சரி. அப்புண்டு பழைய பாசம் இல்ல. ஆமா. அடிச்சுக்கிட்டு உன்னை அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு போனாங்களா? வயிறு அதானே இல்ல அழுகையில ஒண்ணுக்கு வந்துருச்சாரு பார்த்தேன். வேதனை பாவம் அப்புண்டு வேதனை நினைச்சு அழுதுட்டு வர்ற. சரி. அதனால எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. கிளவாடி கட்டில படுத்திருக்கிறாரு. அவன் செத்தவர் படுத்தாரு கிடப்பாரு. அம்மா வரப்ப பண்ணு வாங்கிட்டு வந்துச்சு. என்னத்த? பண்ணு. ஆமா. பண்ணு வாங்கிட்டு வந்து அந்த அம்மா பால், அந்த அம்மா கடமைக்கு பாலை பண்ண தொட்டு வாயில 2 வாய் வாயில வச்சு விட்டுச்சு. பண்ண நினைச்சு வாயில வச்சுச்சியா? சரி. கிளவாடி அப்பா சாப்பிடாது. கிழவனுக்கு ஒரு ஏக்கத்தை பாரு. இந்த பொம்பளைய பார்த்தோன்னா கிழவனுக்கு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன ஒழுகுதா? கண்ணீர் தண்ணியா? பக்கம் ஒழுகுது கிழவனுக்கு. இந்த கிழவிக்கு இங்கிட்ட ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஐய அழுகு கண்ணீர் தண்ணி. கிழவனை பார்த்து இது அழுக, அதை பார்த்து கிழவ அழுக. 2 பேருக்கு அழுதுட்டு இருக்காங்க. கிழவன் ரொம்ப கொஞ்சம் உசுறு வந்துருச்சு. சரி. அத பார்க்கணும். அப்படி திரும்பவும் அந்த சனியில பார்க்கணும். என்ன தாயாது கிழவி அதை பார்க்கணும். அதை பண்ண கொடுத்துட்டான். பண்ணு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஒழுகுது. பால் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. கிழவி மறுபடியும் அதை பார்க்கணும். போயா கிழவி கழுத்துல கால வச்சு மிதிச்சியா? பேசாமரியா அவனா உசுறு போட்டோன்னு நினைச்சு நானு சரி யோசனை வந்துட்டே இருந்தேன். இந்த பொம்பளை கிழவி இருக்கு பத்தியா? சரி. சரியான யோசனைக்கார பொம்பளை. அப்படி எங்க அப்பத்தா. சரி. அப்பத்தா நீங்க எல்லாருமே வீட்டுக்கு கொஞ்ச தூரம் வெளியில இல்லைங்க, நான் தாத்தாட்ட பேசிட்டு வர்றியா? சரி. சொல்லிச்சு பாரு. கிழவே கட்டில விட்டு படுத்து கிடக்க. கிழவாயி தலைமாட்டில் நின்றுட்டு இருக்க. கிழவனை பார்க்க கிழவி ஆள் வாய பொழுதுட்டு அதை பார்க்கணும் பாரு. நாங்களே வெளில வந்துட்டோம். சரி. கிழவிக்கு கோவம் வந்தேன்னு எதை பார்க்கணும், இதையா பார்க்கணும். சூப்பரா கிழவே பார்த்தா பாரு. சன்னிதானத்தை பார்த்தோன்னு போயிட்டேன். போச்சு முடிச்சா. கிழவி அதோட கிழவனுக்கு எங்கடா இருந்திருக்குது உயிர்? அப்ப உயிர் அதுல இருந்திருக்குது. ஆனா கிழவனு கோயில் கட்டிட்டேன். எப்படி கோயில் கட்டிட்டேன்? அதை பார்க்கணுங்கிற அதை பார்க்கணும். கோயில கட்டிட்டேன். கோயில் கட்டியாச்சு. எங்க அந்த கோயில் எங்க இருக்கு? நானும் போகணும். மானாமதுரை பக்கத்துல கட்டிருக்கேன். பூசாரி யாரு? பூசாரி அந்த பூசாரி. அதை பார்க்கணும். அப்படி கோயில் பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாமே சந்தோஷம். நீங்க இதை புடுக்கடி பூசாரியா? உடுக்கடி பூசாரி. அதான் அந்த முடியல வச்சிருக்கீங்களா? அங்க வந்து சன்னிதானத்துல வந்து எடுப்பாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு வந்தோம்? எதுக்கே வந்தோம்? வெள்ளச்சாமி கூப்பிட்டுருக்கோம். எதுக்காக? அருப்புக்கோட்டை திருப்பவனத்தில் மலைச்சாமி கோணர் எல்லையில்
முத்தாலம்மன் கோவில் திருவிழா வச்சிருக்காங்க மோடி நாவாடி. ஆமா 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 அதனால ஆமா. முத்தாலம்மன் கோவில் திருவிழா வச்சிருக்காங்க. ஆமாய்யா. அங்க வெள்ளச்சாமி குழுவில இருந்து ஒயிலாட்ட ஆடுன்னு சொல்லி ஆமா அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஆமா ஆமா. அட்வான்ஸ்னா என்ன? காசு காசு. காசுனா என்ன? பணம் பணம். எப்படி வாங்குவோம்? ரூபா ரூபா. பைசா பைசா. ஓம் பணம் பணம் ஏம் பணம் எப்போ? ஏம் பணம் ஊம் பணம். எப்போ? ஓம் பணம் ஏம் பணம்யா. ஏம் பணம். அதாவது அட்வான்ஸ்னா முன் பணம். நம்ம பணம். நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி வாங்குறது அட்வான்ஸ். அட்வான்ஸ். அட்வான்ஸ் என்ன? அட்வான்ஸ் முன்கூட்டியே வாங்குற அட்வான்ஸ். அத நல்லா சொல்லு. முன்னாடியே வாங்குற அட்வான்ஸ். அப்ப முன்னாடி சொல்லு. முன்னாடி வாங்குற அட்வான்ஸ். முன் பணம். முன் பணம். யார பிடிச்சு? யாரு? ஏஜாமறா நீ வேற ஆனா காலங்காத்தால என்ன பிடிச்சிட்டு. முன் பணம் சொல்லு. நீ சொல்லு. முன் பணம். தெளிவா சொல்றல்ல. வாடா இங்க பரட்ட. வாடா. வாடா இங்க. ஓ வாயில நுழைய மாட்டீங்களா? ஏன்டா வர மாட்டீங்கற? ஏன்டா வர மாட்டீங்கற? டேய் நம்மள நண்பங்க. நான் அவனை நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீ இப்பதான் அவனை பார்க்குற. கொஞ்சிக்கங்க முத்தம் கொடுறா அவனுக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க. கட்டி பூடிடா. கணக்கு எவ்வளவு காசு கேட்பேன். சரி. உன்னைய கேட்டா நான் உன்னைய சொல்லிடுறேன். உன்னைய கேட்டா நீ அவனை சொல்லிடு. சரி. அவனை கேட்டா உன்னைய சொல்லி. ஏன்னா நம்ம வாங்கி குடிச்சு விட்டோம். செலவு சமாளிக்கணும்ல. ஒயிலாட்ட ஆடணும்ல. அப்ப வர சொல்லு. வரட்டு நக்கி. அன்பா வெளில தண்ணி ஊத்திக்க. தேன் ஊத்திக்க. நீ தான் வரட்டு நக்கினே. வரட்டும் இன்னைக்கு என்ன. வாடா டேய். போயிட்டு பிராய்லர் பாப்பா எங்கயா நீங்க எழும்பிடியா? சரி வாங்கடா. எப்போ டேய் ஆறாவது சொல்ல பீத்தப்பையில நம்மளாம் நம்பைங்க. ஏண்டா அவன் பேசாம நிக்கிறேன். அவன் முகரே பாரு. முத்து ஏய் நீ ஏண்டா இப்போ நீங்கள் ஏன்டா அடிச்சுட்டு கிடக்குறீங்க? வாங்கடா. டேய் சொட்ட மாட்டேன். இப்படி ஆட்டுறா. இப்படி வேமாட்றா. இங்கிட்ட வந்து ஆட்டுவா. வாடா. அப்பா நீலாம் நாங்களாம் இல்ல. 3 நாளும் ஆச்சு. எப்போ எனக்கு என்ன தெரியும்? என்ன எனக்கு அப்பவே தெரியும். இல்ல அப்பவே எனக்கு தெரியும். கரெக்டா 3 நாள் பேசக்கூடாது. ஏய் நம்மெல்லாம் சேர்ந்து சந்திச்சு நேரம் கண்ட பார்த்துருப்பே. ஆமா ஆமா. எங்கே போனீங்க 3 நாளா? நீங்க போய் எங்க இருந்தீங்களோ அங்கதான் இருந்தா. நான் வீட்டில் என்னடா இருந்தேன். நாங்க அங்கதான். நீ வீட்டுல இருப்ப. சொல்றா இருடா மாப்ள. நீ வீட்டுல இருப்ப. சரி. நாங்க என்ன வீட்டுல இருக்காளா? நீங்களும் குடியார பிள்ளையிலே. வெள்ளச்சாமி ஆட்டம் பாடத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பி செட்டியப்பட்டியில அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. 46வது மண்டல அபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்னைக்கு நமது லட்சுமி குடும்பத்தார்கள். அண்ணே லட்சுமி தானே பேரு? அவர் அண்ணன் பேரு சுப்பிரமணி லட்சுமி குடும்பத்தார்கள். சரி. வெள்ளச்சாமி ஆட்டம் பாடத்தை பார்க்கணும். வெள்ளச்சாமியை பார்க்க முடியாது. ஏன்? எங்கிட்ட தனியா ஓட்டு போடுறது யாருக்கு தெரியும்? யோ நீ அப்படி சொல்லாத. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. நீ போத தூக்கத்துல தூக்கத்துல படுத்து கிடப்ப உன்னை பார்க்க முடியாது. சரி. வெள்ளச்சாமி நண்பர்கள் நீங்க ஒன்னாதான் இருக்கீங்க. அதனால வந்து நீ அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க உங்கள்கிட்ட. ஆமா. சரி. அப்படின்னு கொடுத்தாங்களே. யாருக்கிட்ட? நீ வாங்கினியா கொண்டு வாங்கினா? அவர் வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க. யாருக்கிட்ட? வக்கீல். வக்கீல்கிட்ட கொடுத்தாங்க. வக்கீல்கிட்ட கொடுத்து. சரி. வக்கீல்கிட்ட கொடுத்து வக்கீல் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. உங்ககிட்ட. ஆமா. நீ எம்பிட்டு வாங்கினே? நான் வாங்கினேன் 1000 ரூபா வாங்கினேன். சரி. ஆனா அவர் எவ்வளவு வாங்கினா எனக்கு தெரியாது. அவர் வாங்கின உனக்கு தெரியாது? அவர் வாங்கின காசு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட கொடுத்தது 1000 ரூபா கொடுத்தாரு. எங்க காசு? எங்க காசு? என்னைக்கியா என்கிட்ட போய் காசு கேட்டு இருக்கிற? ஏன்டா? காசை வாங்கி கையில புடிச்சுக்கிட்டு வந்தேன் பாரு. சரி. கீழே விட்டுருவோன்னு கையில காசை இறுக்கி புடிச்சிட்டு வந்தேன். இந்த மணப்பாறை பைபாஸ் மார்க்கெட்டை தாண்டின உடனே ஏன் சன்னி வந்துருச்சா? அங்கனே 4 கடை திறந்து வச்சிருக்காங்க. 4? பைபாஸ் 6 கடை இருக்குது. இந்த பைபாஸ் 4 கடை, சந்தைக்கட்டை 2 கடை. ஆமா 6. நொச்சிமேட்டிட்ட 3 கடை. அங்கிட்டு திறந்துறாங்களா? கையில புடிச்சிட்டு வந்தேன் பாரு. சரி. எனக்கு காலங்காத்தால மொழிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன? அது என்னமோ சிக்கன் சுண்ணியா காய்ச்சலாம்ல. சிக்கன் குனியா?
புண்ணியாவோ சுண்ணியாவோ எனக்கு என்ன தெரியும். அது வியாதிடா. காய்ச்ச நேரம் டாஸ்மார்க்கு போனேன். சரி. அடிச்ச ஒரு ஆப்பு. பிடிச்ச யாருக்கு? யாருக்கு? எனக்கு தான். ஆப்பு 2 ஓட்டு வாங்கினா ஒரு ஆப்பு. சரி. சாப்பிட்டேன். போட்டேன். ஆமா. எம்பட்டு செலவு? எனக்கு வந்து 650 ரூபா. 650 ரூபா. செலவு இப்போ எவ்வளோ வச்சிருக்க? செலவு உங்க அக்கால வச்சிருக்கிறேன். எங்க அக்கா என்னடா வேணும்? நெருப்புடா நெருக்குடா. அண்ணே பேரு சுப்பு. டேய் சொட்ட தலையா யாரடா கேட்குற? அவனை இழுத்துருவாடா. உன்ட்ட நான் என்ன கேட்டேன்? தவறா கேட்டேனா? வந்தவர்லேருந்து உன்னை ஒரு அடியாவது நான் அடிச்சேனா? மரியாதை தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். செலவு ஒன்னது 600. செலவு போக எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் நான் கேட்டேன். நீ அப்படியே கேட்ட? வேற என்ன கேட்டேன்? எவ்வளோ வச்சிருக்கிற அப்படின்னா எம்புட்டு காசு வச்சிருக்க கேட்டா நான் சொல்லியிருப்பேன். சரி மீதி காசு எங்கடா? அப்படி கேளு. மீதி காசு அந்த குண்டன்ட்ட கொடுத்துட்டேன். மாட்டிக்கிட்டேன். வாய்ப்புடி இங்கே வான்னு அது உங்கள்கிட்ட எம்பிட்டு கொடுத்தேன். 450 ரூபா. இங்கே காசு 450 ரூபா அவன் கொடுத்தது உண்மை. சரி. டேய் எவ்வளோ கொடுத்தேன்? 400. ஏய் 50 ரூபா கூட கொடுத்தடா. அவங்க உக்கால ஓடி 450 ரூபா கொடுத்தானே? கொடுத்தேன். வாங்கினியா? வாங்கினேன். எங்கே? அதை வாங்கி 10 ரூபாய் என் கையிலேயே பிடிச்சிட்டு வந்தேன். சரி. யாருக்கிட்ட? என்கிட்ட கொடுக்க? ஆமாம் உன்கிட்ட கொடுக்க வந்தேன். உன்கிட்ட கொடுக்க வரும்பொழுது ஒரு எல்லை மணி மறைச்சிக்கிடுச்சு. அது எங்கண்ணே? போனேன் பாரு. அந்த எல்லை மணி ஒன்று பார்த்தா மூஞ்சிரு ஒன்று உட்காந்துருந்துச்சு. அது யாரு? இந்த பாரு. ஆமா முகம் சரியாத்தான் இருக்கு. அது போனே பாரு. கையில் ஒன்று வெடுக்கிட்டு போயிட்டேன் அவன். ஏண்டா அந்த 450 ரூபாயில 50 ரூபாய் எனக்கு கொடுத்து விட்டு 400 ரூபாய் கையில் பிடிச்சிட்டு போயிட்டா ஐயா. சரி விடுங்கடா. என்னைக்கு இருந்தாலும் நம்ம நண்பங்க நண்பர்கள் இல்லையா? ஒன்று கொண்டு எதுக்கு விடு. நம்ம எல்லாம் செலவு போயிட்டு போவோம். நம்ம 4 பேர் ஒன்று கூடி போவோம். ஒன்று கூடி போவோம். ஒன்னா போனா என்ன? ஒன்னாதான். அவ்வளோதான். ஆட்டத்துக்கு போகணும். ஆட்டத்தை போடணும். என்ன ஆட்டம்? ஒயிலாட்டம். காலையில் வாடா சுங்க. நான் கேட்க ஏண்டா வெண்ணையில என்னை விட்டுட்டு போய் நீங்க 3 நேரம் குடிச்சீங்களே, நான் ஒரு தருப்பனே. நீ மட்டும் தனியா உள்ளுக்க போய் குடிச்சில? எதுக்கு போய் குடிச்சா? உள்ளுக்க போய் இல்லையேடா. நீ குடிச்ச போடா. வாட ஒரு வாரு. காசு வாங்கியாச்சு. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ஒயிலாட்ட ஆடு நண்பா. முதல்ல பிள்ளைய சொல்லி போடு. நான் போடாத சொல்லியா? நீ தானே வாத்தியாரு. எத்தனை ஊர்ல சுழி போட்டிருக்கேன். சுழி சரியில்லை. போடுங்க. போறேன். ஐயா முந்தி நாயகனே, ஐயா முந்தி நாயகனே, ஐயா முருக சரஸ்வதியே, கந்தனுக்கு மின் பிறந்த கணபதியை முன்னிடவா, ஆலமர புள்ளையாரே, இன்னைக்கு அரச மர நாயகனே, ஐயா பாடறிய படிப்பறிய, அந்த புள்ள பணியாரத்தை நான் அறிய, ஐயா ஏடறிய எழுத்தறிய, அந்த புள்ள இட்டிலேயே நான் அறிய, வேணடா நீர்மாளிக்கு போன வர்றேன். டேய் அட உட்கா மாட்டேன். அவன் என்ன சாலடா. ஏய் வேமா ஆட்டாத பிடிக்கிற போது. அழகு
விழா கமிட்டியார் ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏன்டா ஒரு லோடு விரவு கொண்டு வந்தீங்கன்னா பாடி எடுத்துடலாம். ஐயோ அவன் சாலடா அண்ணா வாடா. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், என்ன இவன் கூட போன்னு வச்சுக்க கொன்றுவேன். தூங்குறப்போ கைகால ஆட்டிட்டு தான் படுத்து கிடக்கணும். கொஞ்சம் கைகால ஆட்டாம படுத்திருந்தேன் பொண்ணு நினைச்சு வச்சுட்டு போயிருவாங்க. நான் உன்னை என்ன பாட சொல்லிட்டு போனேன்? இதான் பிள்ளையார் பாட்டு பாட சொன்னேன். டேய் விநாயகர் பாட்டு இது முந்தானத்தில் நடந்ததுடா. நான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப பார்த்தேன். அது கேத வீடு. ஒரு ஐஸ் பெட்டில் போட்டு மலையெல்லாம் போட்டு தப்படிச்சு இந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. அது வேற. நம்ம ஒரு கோயில் திருவிழா, முத்தாலம்மன் கோயில் திருவிழா. ஆமா ஆமா. அதுக்கு எப்படி பாடணும்? எப்படி? கூட்டத்தில் ஒரு கருப்பாட அங்கவார் நீ போடியா, நான் போட்டேன், நீ போட. தங்கத்தேரோட சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். அண்ணே என்ன அண்ணே வாங்கண்ணே. ஏண்டா விளங்க, நாங்கள் ஆட்டத்துக்கு போயிட்டு போய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கண்ணா? அவனை 4 கோடு நீ போட்டிருக்கணும் நேரம். பா அட ஆடுங்கடா. நாதாரி ஆடுறது நீ ஒரு ஆள் மட்டும் தான்டா. சேர்ந்து ஆடுற ஆட்டத்தை அப்படியா சொன்னேன்? அதை தூக்காதையா. இந்த ஊரார்கள் அவர்கள் என்று சொல்லி சமைத்து வருவார்கள் பல கோடி. ஏய் வாடா இங்க. வக்கீல்கிட்ட சொல்லி பெரிய மேடை உன்னை கட்ட சொல்லுவா. ஊர் சோறு, ஊர் சோறு, ஊர் சோறு காலையில காலையில. காலை மிதிக்காம ஓடுறானே இல்லையா? என் பக்கத்தில் நிற்காத, நீ வா. நான் உன் பக்கத்தில் நிற்க மாட்டேன். அடிச்சுக்க பண்ணுங்கடா. நீராடும் மகை அதோட வேலையில அவத்தை கூத்தாட்டம் மகிழாட்டம். பாண்டிச்சாமியான சேதுபதி நீ போடுற மாதிரி தான் நான் பப்புனு வரவே மாட்டேன்டா. ஏடா கும்கியான மாதிரி இருக்கானே மனுஷன். எப்பா தும்பிக்க இன்னொருத்தர் இருக்கிறியா? யாரு? வளர்ந்தவன். ஐயோ அவனு சொல்லாதே. ஐயோ அவனு ஒரே மாதிரி தான். அப்பப்பா நீங்க அத 2 பேரும் ஒரு மரம் தானே இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி அடுத்த ஆட்டம். கோலு எங்கடா? என் கோலு. கோலு உன் கோலு என்கிட்ட கேட்ட எனக்கு என்ன தெரியும்? அடிக்கிற கோலு நீ எங்கிட்ட வச்சிருக்க, எங்கே போட்டு கோலாட்டம். கோலு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படி இல்லை, ரொம்ப பிடிக்கும். காலையில் அவன் கையில் கொடுத்துரு. மாட்டுக்கு நீ புல்லு போடு போ. கூட்டத்தில் குண்டை ஓடிட்டேன். உன் கோலை நீ எடுத்துக்க. குண்டெல்லாம் கூப்பிடுறா. குண்டா என்னடா கோல்ல ரொம்ப அடியாகி கிடக்குது அம்புட்டு. ஒன்னது பெருசு. எப்பவுமே பெருசாக தான் இருக்கும்.
என் கோலை பத்தியா ஏன்டா வளர்ந்து கிடக்குது? நீ எப்போது என் கோலை நுண்ணில ஒரு வளர்ந்துருக்காரு. அது ஏன்? ஏன்னா நீ எப்போது ஒரு தடவை அடிப்ப. ஆமா நான் நினைச்சதே எந்திரிச்சு அடிச்சுக்கிறது. தூங்கி எந்திரிக்கல எந்திரிக்கப்ப கோல் எடுத்து அடிச்சுக்கிறோம் பாட்டில் ஓடிப்போம். அதனால சின்ன சின்ன கோல் எடுத்து சொக்கு சொக்கத்தான் சிங்காரமா கோல் அடிப்போம். சொக்கு சொக்கத்தான் சின்ன சின்ன கோல் எடுத்து சோக்கு சோக்கு தான் சிங்காரமா கோல் எடுத்து சோக்கு சோக்கு என்னடாச்சு என்னடாச்சு அட என்னடாச்சு என்னடாச்சு வெள்ளச்சாமி அது என்ன வேலை செய்ய சொல்ற வெள்ளச்சாமி கையடிக்கிறாங்க அம்பி டேய் தம்பி நானா அடிச்சேன் கல்யாணம் பண்ணாத பையன் விடுப்பா விடுப்பா அடிச்சுட்டு போறா அப்படியே அப்பா பீத்தா கோல் அடிச்சுட்டு இருந்தோமா இல்ல கோல் அடிச்சுட்டு இருந்தோமா சரி குண்டை வந்து கையில அடிச்சு போட்டேன். கேட்டா அவன் அடிச்சா அவனும் சொல்ல வேண்டியதானே. சொல்லணும் வெள்ளச்சாமி கூப்பிட்டு சொல்றேன் என்கிட்ட கூப்பிட்டு வெள்ளச்சாமி கையில அடிச்சுட்டு அவன் எழுதுமா ஆனா சுருக்கமா வெள்ளச்சாமி கையடிச்சு சி அப்படி சொல்லாதடா அனீசியா இருக்கு. சரி சரி கையில் அடிச்சுக்காம ஆடுவோடு. அருப்பு கோட்டையன் திருப்பத்தூர் நானே நானே ஆடி வார வெள்ளச்சாமி நானே நானே ஆடி வார வெள்ளச்சாமி நானே புண்டை ஒதுங்கிட்டியன். ஏன்டா ஒதுங்கி ஓட்ட ஓரமா வந்து நான் சுத்துறான்ல அம்மா பூசணிக்கா சுத்துற மாதிரியே இருக்குடா. அந்த சாம்ப கண்ணுல விடுவது. சரி இது போய் விட்டுரு. போச்சு ஏய் கால்ரா கோலம் வந்து காலில் ஓட்டான்டா. பல வியாதி வருது உனக்கு. காலில் ஓட்டான்டா. ஏய் நீ என்ன சொன்ன? கால்ரான்னு சொன்னியா? கால்ராக்கு வரலாமா? சென்னை திரைப்பட புகழ் சில்லுன்னு ஒரு காதல் பெரிய மருது சிவகாசி திரைப்பட புகழ் பெற்ற மாடு வருது. கொஞ்சம் ஓரம் அப்படியே மாடு வர்றதுக்கு வழி விட்டு ஒதுங்கி உட்காருங்க. மாடு வருது மாடு வருது. வழி விட்டு உட்காரு அப்படியா. இந்த வண்டி போச்சு. வண்டி போயிடும். தூக்கி தூக்கி ஆஹா சூப்பர்ரா. சரி
ஏய் சாராயத்தை கொடுத்த போறாயா மாட்டுக்காரன் சாராயத்தை கொடுக்குறாயா சாராயத்தை கொடுக்குறாயா சாராயத்தை ஊத்திட்டேன் வாயை பாரு அவன் வாயை பாரு அடா மாட்டு வாய் கூட முழுக்கட்டையா இருக்குது அடிச்சுடாண்டா சூப்பரா ஆஹா ஓ ஓ ஓ ஓமா அந்த பேரை சொல்லாதீங்கடா. 5000 ரூபாய் சம்பளம். ஆமா. ஓமா டேய் அது இல்ல மாடு பிடிக்கணும்ல. ஆமா ஆரியாவே போத ஏறிக்கிடுச்சுடா காலைக்கு. அப்ப இவன் யாரியா யாரா விடே யாரா சொட்டப்பல ஐயோ இப்ப தானே அன்பரச மாதிரியே இருக்கிற ஐயோ ஐயோ யாரியா நீ மாட்டுக்காரனா மாடை ஊத்துட்டா களத்தை விட்டு வெளியில நீ நிக்கிறேன் நீ என்ன பண்ற உள்ள இங்க ஏய் யார் என்னன்னு கேளுப்பா ஏய் மாட்டை ஊர்ல விட்டுட்டு உனக்கு என்ன வேலை மாடு என்னடா பண்ணுது இங்க என்ன பண்ணுது இந்த இடத்துல என்ன பண்ணுது வெள்ளச்சாமி ஓய் சல்லிக்கட்டு சல்லில போகுது மாடு பிடிக்கிறோம்டா நம்ம எதுக்கு வந்தோம் பிடிக்கிற வேலைக்கு தான் வந்தோம் பிடிக்கிற இடத்துல போய் யாரு இன்னைக்கு இந்த மாட்டை பிடிக்கிற வெள்ளச்சாமி சொன்னடா யார் எந்த ஊரியா நீங்க ஆஹா அருப்பு கோட்டையா அருப்பு அட நம்ம தெரிஞ்ச ஊர் தானே நீ உன் பேரு அர சப்பனா பொருத்தமா இருக்குடா அரசப்பு அரசப்பன் இவன் அடிக்கடி அடிச்சடிச்சு வாய் மொட்டை போச்சு அரசப்ப இது யாரோட வளர்ப்பு கால யாரோட வளர்ப்பு கால கிடைக்கலையே பேரு 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 வெள்ளையம்மாடா நல்லா இருக்குமா கேளு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அவன் தங்கச்சியா யாரு ஏன்டா உன் தங்கச்சி நல்லா இருக்குமான்னு கேட்டேன்டா அது வெள்ளையம்மா வளர்ப்பு கால ஏப்பா தம்பி மாட்டுக்காரா தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சா தங்கச்சி ஒரு ஆர்வ கோளாறுல வயசுக்கு வந்துச்சா இல்லையா ஐயா குச்சி கட்டு வருவாரு மாட்டை பிடிச்சா எவ்வளோ காசு காசா ஒரு கட்டிலு ஒரு பீரோ ஒரு சைக்கிள் ஒரு அண்டா பெரிய குண்டா குண்டா அண்டா எதுக்கு குண்டா எதுக்கு நல்ல சுத்து மாட்டுக்கே மட்டும் பரிசு இல்லையடா ஏசி ஒண்ணு டேய் அதெல்லாம் எங்க வீட்டுல நிறைய கிடக்கு கோசி கேட்கிறேன் தெரியல கோசி குச்சி மணி வழங்காது சரி அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் உன் தங்கச்சியை கட்டி தருவியா இது 107 குத்தி கொண்டிருக்குது பரவாயில்லையா இன்னும் ஒண்ணு குத்துனா 108 உனக்கு வேற ஒன்னே வா ஏன் டேய் நாங்க யார் தெரியுமா சக்கம்பட்டிக்காரங்க மதுரை வந்திருக்கியா எதுக்கு அங்கேயே வந்த கொண்டு வந்துருக்கிறியா எங்க அப்பனை கேள்விப்பட்டிருப்பியா சேகவி செத்து போனாரு அப்பவே சொன்னேன்டா குடியார பையில குடிக்க வச்சு கூட்டி போகான்னு சொன்னதை கேட்டியா என்னடா பண்றது குடியார பை அப்பே செத்துட்டேன் அந்த மாட்டை நீ பிடிக்கிற வேலுச்சாமி வெள்ளச்சாமி டேய் டேய் அப்பே சொல்லு மீற மாட்டே நீ நான் போய் முன்னாடி பிடிக்கிறேன் நீ பின்னாடி ஓடி வந்து காசு இல்லடா வாடகைக்க கருமலையா என்ன நீ பறக்கல மாடை பிடிக்கணும் முத்து என்ன நான் முன்னாடி கொம்ப பிடிச்சுக்கிறேன் சரி நீ காசு அவுத்துறேன்டா வாடா அவன் தங்கச்சியை நான் கட்டுறேன் ஏய் நான் கூட்டி விடுறேன்டா கூட்டி விடுறியா கூட்டியாந்து விடுறேன்டா கூட்டிட்டு வர்றேன் மாடுபடி வீரனடா அண்ணா என்னடா வீரனடா இலக்காக சக்கமட்டிக்காரனடா மாடுபடி சடால வீரனடா வீரனடா மயிலகாலே ஒளிதா போதியடா கஞ்சா குடி அண்ணா போதையிலே
எருமை மட்டும் பேர் எத்தரா டேய் கறிக்கு வெறி எடுத்த பேர் எத்தரா ஏன்டா வாழை போட்டு கடிக்கிறே மாடு புடி வட்டது மாடு புடி மாடு ஏய் நீ ஆட தலையில் ஆஹா மாட்டுக்காரத்தை முக்காடு போட்டாயா நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்து விடும் மாட்டை பிடிச்சிட்டா இங்கே அண்ணே உன் மாட்ட சபையை வணங்க சொல்லு போச்சு அப்படியே தங்கை கூட ஒரு கிளி மகுடா நீ தொட்டி தொட்டி இழுத்து வரும் இல்ல கைத்தட்டு இல்ல கைத்தட்டு பெத்தேவகே செஞ்ச புள்ளியந்தா அந்த பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரி ரொம்ப பொசதவரி வனம் தத்தவரி அந்த பெரிய சாமி